கருத்துரை எழுத்து, சொல், வரி, குறள், செய்யுள், உரைநடை, கட்டுரை, நூல், கதை, வாழ்க்கை, வரலாறு, செய்தி, செயல்பாட்டு குறிப்புகள் போன்றவைகளை குறித்து கருத்து தெரிவிப்பது. சுத்த சன்மார்க்க கருத்துரை. சுத்த சன்மார்க்க கருத்துரை என்ற வரிகளுக்கு கருத்துரை. சுத்த சன்மார்க்க பார்வையில் பெரியோர்கள் வழங்கிய பகுதிகளை குறித்து அதை பற்றிய நிகழ்நேர புரிதலை கொண்டு கருத்து தெரிவிக்கிறது. மேலே உள்ள கருத்துரைக்கு விரிவுரை. பொது நன்மை கருதி எழுதப்பட்ட பகுதிகளிலிருந்து பொது நோக்கத்துக்காக பகிரப்பட்ட ஒரு சில பகுதிகளை குறித்து நிகழ்நேர சுத்த சன்மார்க்க புரிதலை கொண்டு கருத்துரையை அமைப்பதன் மூலம் உங்கள் சககால பொதுநோக்க சிந்தனையாளர்களின் சிந்தனையை தூண்ட ஒரு சிறப்பான வழியை வழங்குகிறது. இதன் மூலம் உங்கள் முக்கிய வாழ்க்கை முடிவுகள், செயல்பாடுகள், இலக்குகள் போன்றவற்றை குறித்து முடிவெடுக்க உதவும். உங்களின் சுற்றத்தார்களுடன் இது குறித்து உரையாடலில் ஈடுபடலாம். கூட்டு முடிவெடுப்பதை எளிதாக்க உதவும். ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். இந்த பிறப்புக்கும் கிழமைக்கும், இந்த பிறப்புக்கும் நட்சத்திரத்துக்கும் நிறைய பொருத்தம் உண்டு. வள்ளல் பெருமானோட பிறப்புக்கு என்னெல்லாம் பொருத்தம் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வள்ளல் பெருமானோட திவ்ய சரித்திரம் அல்லது வரலாறை அப்படியே நம்ம லிட்ரலாக அதை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறு பேசணுன்னாவே எனக்கு ரொம்ப இறுக்கமாயிடும். எனக்கு அப்படியே எப்படின்னா, வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறை படித்து தான் எனக்கு அவரோட வாழ்க்கையை முழுவதுமாக ஆன்மநேயமும், அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையும் ஜீவகாருண்யமும் ததும்பி இருக்கும். இந்த வாழ்க்கை வரலாறுல எனக்கு ஒரு திருப்புமுனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல 2 அன்பர்கள் ஜீவகாருண்யத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க தர்மசாலையில். வள்ளல் பெருமான் உள்ள எப்பவுமே அவருக்கு இருந்த இடத்துல இருந்தே எல்லாமே கேட்கும் இல்லையா. நான் அது நிறைய முறை குறிப்பிட்டிருப்பேன். இந்த மண்கட்டியை எட்டி உதைச்ச அந்த எக்ஸாம்பிளில் வள்ளல் பெருமான் சொல்லி ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி 3 படிநிலைகள் அப்படின்னு சொல்லிடுவார். ஒன்று மக்களிடத்துல ஜீவகாருண்யம், இன்னொன்று மாக்களிடத்துல ஜீவகாருண்யம், இன்னொன்று எல்லா உயிர் பொருட்கள் இடத்திலும் ஜீவகாருண்யம் சொல்லுவார். அந்த இடத்துல தான் எனக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது வரைக்கும் எனக்கு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு போயிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு பிடிப்பே கிடைக்கல. இப்படி இது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஒரு நிறைவு வரல, இது என்ன மாக்களுக்கு ஜீவகாருண்யத்தை மட்டும் சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறைபாடாக இருந்தது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை முழுசாக படிக்கும்போது அப்போ தான் நான் இந்த வாழ்க்கை வரலாறை முழுசாக படிக்க ஆரம்பித்தேன். சரி, பெருமானோட வாழ்க்கை வரலாறுலேருந்து இதை நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு அப்போ எனக்கு புரிய வந்தது. அவரோட வாழ்க்கையே இந்த உயிர் பொருட்கள், இந்த ஆன்மாக்கள் கரத்தேறத்துக்காக அவருடைய வாழ்க்கையே அப்படின்றது புரிஞ்சுது. உயிர் பொருட்கள் இடத்திலும் ஜீவகாருண்யம் அப்படின்றது புரிய வந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வள்ளல் பெருமான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவர் வாழ்ந்தது தான் அந்த பேரின்ப பெருவாழ்வு. அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 2வது பகுதியில் பேரின்ப பெருவாழ்வு, அதாவது எல்லாம் தாமாய் நிற்றல் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கு பிறகு பேரின்ப பெருவாழ்வின் லாபத்தை அடைஞ்சு, அதாவது யாவும் தாமாய் விளங்கி, அதாவது இது விளங்கிறது, இதுக்கப்புறம் விளக்கம் செய்விக்கிறது தான் இந்த தேக மாற்றம் என்பது. பேரின்ப பெருவாழ்வு அடைந்தவரின் பெருமை இது. தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற அந்த அருட்சக்தியின் வடிவமாகவே வள்ளல் பெருமான் நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே டீப்பாக எனக்கு போகிறது வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறு தான். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை நான் முதல்ல விண்ணப்பம் என்னோட நோட்டில் நான் எழுதும்போது முதல்ல நான் எழுதுனது அப்படின்னா, பேருபதேசத்தை படித்த உடனே இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்திருக்காரு. அப்போல்லாம் எனக்கு நிலைகள் இந்த விஷயம்லாம் தெரியாது. பேருபதேசம் படித்த உடனே எனக்கு தோணின விஷயம் என்னென்னா, அதாவது ஒரு காதல் வசனம் ஒன்று இருக்கும் ஒரு படத்தில். அந்த படத்தில் என்ன பண்ணுவார், காதலன் காதலியை வர்ணிப்பார். வர்ணிக்கும் பொழுது அந்த காதலன் அந்த வர்ணிப்பை கேட்க அந்த காதலை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லுவாள். அந்த காதலன் நிறுத்திடுவான். அந்த காதலி சொல்லுவா, போதும் அதுக்கு மேலே சொல்லாத அப்படின்வா. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. நீ சொல்ல உன் கண்ணில் இருந்து என்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காதலி சொல்லுவா. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. வள்ளல் பெருமான் கண்ணில் இருந்தே எனக்கு வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் என்னுடைய தொடக்கம். அப்போது என்னோட பிறவியோட விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சுது. நான் சொன்ன கிழமைக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப பொருத்தம் அப்படின்னு சொன்னேன். நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை, அதே போல் நான் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அதுபோல் எல்லாத்துக்கும் இங்கே நமக்கு இந்த பிறந்துட்டோம், இவ்வளோ பிறவி எடுத்துட்டோம். ஆனால் வள்ளல் பெருமான் தெரிஞ்ச பிறதான் நமக்கு மொத்தமாக புரிய வருது. பாஸ்ட்டும் புரியுது, ஃப்யூச்சரும் புரியுது, நிகழ்காலமும் புரியுது. இதெல்லாம் ஒன்றாவே புரியுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அந்த வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்றது தான் எனக்கு அப்போல்லாம் தெரியாது. எனக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. உபதேசத்தை படித்த உடனே இவர் தான் கரெக்டான நபர் அப்படின்னு தோணுச்சு. இவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு, எப்படி எல்லாத்தையும் இவர் பார்த்தாரு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சி தொடங்குனதில் தொடங்குச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே நிறுத்திடுவோம். இப்போ வள்ளல் பெருமானோட பிறப்புக்கு வருவோம்.
வள்ளல் பெருமானோட பிறப்பை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஒரு பாடலை ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே சொல்லுவாங்க. அது என்ன இகம், அது என்ன பரம்? இகம் பரம் இப்படி ரெண்டு தான் இருக்கா, இல்லை இதில் என்ன அப்படின்ற கொஞ்சம் புரிஞ்சாதான் வள்ளல் பெருமானோட வாழ்க்கை நமக்கு புரியும். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த இகம்னா இம்மை. இந்த இம்மையிலே மறுமை இன்பத்தை பெற்றதுக்காக வள்ளல் பெருமான் வரிவை கூட்டுறாருன்னா இல்லை. அப்போ மறுமைனா என்ன அப்படின்னா பரம் தான். அது மாற்று கருத்து கிடையாது. பரம் எப்படிப்பட்ட நிலைகளாக இருக்குது அப்படின்னா, பரம்னா என்னங்க? நாதம், விந்து. பரம்னா என்னன்னா உயர்ந்த நிலை. பரம் எத்தனை நிலைகளாக இருக்குன்னா 3 நிலைகளாக இருக்குது. இகம் என்ன அப்படின்னா இம்மை. இது விந்துவும் தத்துவமாகவும் இருக்குது. இது எத்தனை நிலை அப்படின்னா 6 நிலை கொண்டது, 6 ஆதாரங்களை கொண்டது. இந்த பரம் என்பது 3 நிலை அப்படின்வாங்க. ஆனால் அது 3 நிலை அல்ல, அது 12 நிலை அப்படின்னு நான் ஏற்கனவே சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன். அதுதான் நிராதார நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரம் அப்படின்றது மற்றவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா 3 நிலை அப்படின்னு நினச்சிருக்காங்க. இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும்பொழுது தான் அது 12ஆக இருக்குது அப்படின்றது தெரியும். 12, 6 தான் 18. இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் படிப்பாக அறியக்கூடாது. அறிவது எப்படியெனில் ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால்தான் தாழ்குணம் அருட்சக்தி பதிந்து அறிவு விளங்கி நமக்கு இந்த நிலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அகவல் ஆரம்பித்ததுலேருந்து பல மாறி நிலைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த நிலைகளெல்லாம் அறிவது எப்படி அப்படின்றது உங்களுக்கு சாட்சியாக நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த 12 நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அது நிராதார நிலைகளாக இருக்குது. இப்போ நம்ம பரம் எப்படி இருக்குது அப்படின்னா, பரம் பரமாக இருக்குது, அபரமாக இருக்குது, பரம்பரமாக இருக்குது, பராபரமாக இருக்குது. அப்போது நம்ம அடைய வேண்டிய பரம் எது அப்படின்னா பராபரம் தான். அதாவது கடவுள் நிலை. அதுதான் பராபர உண்மை நிலையம் அப்படின்னு நமக்கு 6ஆம் திருமுறையில் 3 பாட்டு கொடுத்துருப்பாங்க வள்ளல் பெருமான். அந்த 3 பாட்டு படித்தாலே 3 படிநிலைகளான ஜீவகாருண்ய ஒழுக்கமும் புரிஞ்சிரும். அதே போல் 3 படிநிலைகள் நம்ம ஜீவகாருண்யம் சொன்னோம். அதே போல் எதை எடுத்தாலும் 3 பார்த்தோம். சுத்த சன்மார்க்கமே விளங்கும் காலத்தில் 3 தான் இருக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமான் உரைநடையில் எழுதியிருப்பாங்க. அதுபோல் எல்லாமே 3 தான் இருக்கும். அது மாதிரி இந்த பரமும் 3 தான் இருக்குது. ஆக உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பராபர உண்மை நிலையம், அதாவது கடவுள் தான் நமக்கு தெரிவிக்கணுன்றது பராபரம். அப்போது பரம், அபரம், பரம்பரம் அப்படின்னு நம்ம 3 பிரிச்சுக்கிட்டோன்னா அந்த பரம் மறுமை. இது நாதம் விந்துவை பற்றி பேசுறது. இது உயர்நிலை. இது ஒரு உயர்ந்த நிலையாக எல்லாரும் இங்கேயே நின்றுட்டாங்க. வள்ளல் பெருமான் அதுக்கு அடுத்ததாக ஒரு அபரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் அபரத்தை பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாதத்தோடு விந்து சேர்ந்தா அந்த பேரின்ப வாழ்வு கைகூடும். அதுவே அபரநாதம், அபர விந்துன்னு நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அது 5 நிலைகளை கொண்டது. அதில் தான் துரியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு அருட்சிவ நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. பரம்பரம் அப்படின்றது என்னன்னா சுத்தநாதம், சுத்த விந்து நிலை. அதுவும் 5 நிலைகளை கொண்டது. அங்கேயும் துரியம், துரியாதீதமும் இருக்கும். அந்த நிலைகளில் நமக்கு தான் அதுதான் சுத்த சிவநிலை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது அருட்சிவநிலை, சுத்த சிவநிலை. அந்த அருட்சிவநிலையை சமரச வேதம்னு சொல்லலாம். சமரச வேதம் என்பது தான் திருவருட்பா. சமரசத்தை சொல்லிக் கொடுக்கறது தான் உங்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம். சமரசம் என்பது எல்லா உயிர்களிலும் பொதுவாய் பார்ப்பது. சுத்தம் என்பது எவ்வுயிரும் தம்முயிராக பார்ப்பது. எல்லாம் தாமாய் நிற்பது. இந்த பராபரம் என்பது உண்மை நிலை. அதுதான் உண்மையான நிலை. இந்த பரம்பரம் கூட நிலை இல்லை. இந்த பராபரம் தான் உண்மை நிலை. அதனால தான் அந்த தலைப்புக்கே உண்மை நிலையம் அப்படின்றது பராபர உண்மை நிலையம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பராபர உண்மை நிலையம்ட்டு வள்ளல் பெருமானுக்கு முதலே ஆண்டவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா, கருணையும் சிவமுமே பொருள் எனக் காணும் காட்சி அப்படின்னு சொன்னார்கள். அதை போலவே நான் பெற்றிருக்கும், நீ சொன்னது போலவே நான் பெற்றிருக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த பராபரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதாவது நம்ம இந்த பொருள், அதாவது இந்த மெய்ப்பொருள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த அகவலில் போய் படிச்சிங்கன்னா, ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென விவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொருளியலை பற்றி விளக்கியிருப்பான வள்ளல் பெருமான். முதல்ல மெய்ப்பொருள்ன்றது மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து அப்படின்றதுக்கான பகுதிகள் ஒரு 9 இரு வரிகள் வருவாங்க.
அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தடுத்த பொருள்களை பார்ப்பீங்க. அருட்பெரும் பொருள், ஒருமை மெய் பொருள், அது மாதிரி நித்திய பொருள், சத்திய பொருள், அது மாதிரி பொருள்களை பற்றி சொல்லியிருப்பார். அருட்பெரும் பொருள், தனிப்பொருள் அப்படின்ட்டு இருப்பார். இது மாதிரி பல பொருள்கள் சொல்லியிருப்பார். அது எல்லாமே ஒரு பொருளையே குறிக்கும். அதான் கருணை, சிவம், தயவு, இது ஒரு பொருளையே குறிக்கும்பார். அது அந்த ஒரு பொருள்னா என்னன்னா சொல் பொருளோ அந்த பொருளோ இல்லை, அது பரம்பொருளா, பரம்பொருள் அப்படின்றது நம்ம இப்போ வார்த்தையா, ஏன்னா பரம்னா நமக்கு மட்டும்தான் தெரியும் பரம்னா என்னன்ட்டு. அதனால பராபர பொருள்னு வச்சுப்போம், இல்லை உண்மை பொருள்னு வச்சுப்போம், இல்லை ஏதாவது சத்திய பொருள்னு வச்சா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம கடவுளுக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும் போது அது இப்படின்னு சொல்ல முடியாது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலை, இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே அப்படின்ற ஒரு அகவலையும், என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி அப்படின்ற அகவல்லைங்களையும் நீங்க முன்ன பின்ன படிச்சு பார்த்துட்டு அகவல் கடைசி ஒரு பகுதியான சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி அப்படின்ற வரிகளில் தொடங்கி முழுவதும் அகவல்ல அடிக்கடி படிச்சு முடிங்க. அது ரொம்ப முக்கியம். அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து மொத்த சாராம்சம். அகவலுடைய மொத்த சாராம்சம் அதுதான். வள்ளல் பெருமானோட பிறப்பு பார்க்கணும்னா நம்ம இப்போ இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் வேற எதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 7 வகை பிறவி பற்றி நம்ம புரிஞ்சிருக்கணும். அது வந்து நமக்கு உரைநடை புத்தகத்தில் நம்முடைய சன்மார்க்க சங்க அறநெறி குறிப்புகளில் நம்மளுடைய 1932 பதிப்பில் 15வது பக்கத்தில் 16வது தலைப்பு 7 வகை பிறவி. இந்த தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு. அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்புக்கு எவ்வேழு பிறப்பு உண்டு. அந்த எவ்வேழு பிறப்புக்கும் ஒவ்வொன்றில் அனந்தமாய் விரிந்த யோனிபேதங்களின் விரிவெல்லாம் தோன்றி மேலேறி மறுபிறவி உண்டாம். ஒவ்வொரு பிறவியும் எந்த கல்பத்தில் நஷ்டமடைகின்றதோ அந்த கல்ப காலம் வரையில் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறுகர்ப்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்தும் பிறந்த முடிவில் இத்தேகம் கிடைத்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தேகத்துக்கும் 7 பிறவி உண்டென்று அதுக்கப்புறம் பிறகு அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பற்றி இன்னும் தொடர்ந்து இந்த வாழ்க்கை வரலாறை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா 7ஆ பிரித்து பார்க்க போறோம். அந்த 7 எவ்வேழா இருக்குது. எவ்வேழுன்னா என்னன்னா அது விரிஞ்சா விரிஞ்சுனே போகும். அப்படி இருந்தாலும் நம்ம 3 7ஆ பார்க்க போறோம். அந்த 3 7 எது அப்படின்னா, முதல்ல நம்ம இந்த மனித பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி 7, அதாவது இந்த 7வது பிறப்பு தான் இந்த மனித பிறப்பு யோனி பேதங்கள்ல. அது எப்படி வள்ளல் பெருமான் வந்தாங்க அப்படின்ற விதமும், அவரும் ஒரு ஆன்மா தான் இல்லையா, அவரும் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. அப்போ அதை வந்து வள்ளல் பெருமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த விஷயத்தை வச்சு நம்ம 7ஆகவும் அதை அவரே எழுதியிருக்காரு, அதை நம்ம பார்த்துருவோம். அதே போல அவர் பிறந்த பிறகு 7 பிறவிகளை இந்த தூல தேகத்தில் எடுத்து 7 பிறவிகளும் அதுக்கப்புறம் சூக்கும பிறவிகள் 7 பிறவியும் வள்ளல் பெருமான் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்றத நமக்கு மிக விளக்கமா சொல்லியிருக்காங்க. இந்த 3-7 பிறவியை நம்ம வந்து பார்க்கணும். இந்த 3-7 பிறவியை வச்சு தான் நம்ம வள்ளல் பெருமானோட வாழ்க்கையை தொகுக்கணும். அப்படி பார்த்தா தான் நமக்கு புரியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வள்ளல் பெருமான் வந்து சிவாச்சாரியார் வந்தாரு, நம்ம வடிவுடை அம்மா வள்ளல் பெருமான் தாயாரை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அனுகிரகம் செஞ்சாரு, அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வள்ளல் பெருமான் பிறந்தாருன்னு இருக்கும். இதை ஒரு சிலர் நம்பாமல் இருக்கலாம், இல்ல சொன்னதை அப்படியே நம்பி இருக்கலாம். இது போல முற்றும் உடன்படல் போன்று உடன்படாமை அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு வந்து நடந்த வண்ண முறைத்தல்ல இருக்கும். நடந்த வண்ண முறைத்தல் தான் ஒரு சச்சங்கத்துக்கான டெஃபினிஷன். அதை அடிக்கடி படிக்கணும். படிச்சாதான் நமக்கு வந்து சச்சங்கம்னா எப்படி செய்யணும், ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னா சாதாரணமாக உலகியல் இல்லை, அருளியல்ல நம்ம கலந்துரையாடல் போது நம்ம எப்படி வந்து அதை செய்யணும் அப்படின்றத நடந்த வண்ண முறைத்தல்ல தான் நமக்கு வந்து ஒரு இலக்கணமாக இருக்குது. சச்சங்கத்துக்கான இலக்கணமே நடந்த வண்ண முறைத்தல் தான். இப்போ நம்ம அந்த 7 வகை இதில் இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 7 வகை பிறப்பு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக புரியணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து சுரர் அசுரர் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து தலைப்பை போய் நல்லா படிக்கணும். அந்த சுரர் அசுரர் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அகவல் படிக்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரி கந்தக வாசனை வீசு, அதை தெரியல உங்களுக்கு, விபூதி வாசனைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர், அது வந்து கந்தக வாசனைன்னு சொல்லுவாங்க. இந்த சுரர் அசுரர்லாம் படித்தா அதை புரியும் ஏன் வருது அப்படின்றது. அகவல் படிக்கும்போதே இது ஏன் வருது, அதாவது அகவல் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பக்தியோடு படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் படிக்கும்போதே இது மாறி வருது அப்படின்றது நம்மளை சுற்றி அந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து சூழ்ந்துருக்கும். கடவுள் வருவாரானா வரமாட்டார், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடவுள் வர்றதுக்கான மனுஷ தேகத்தில் கடவுள் காரியப்படுறதுக்கான ஒரே வழி ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஆன்மாக்கள் வரும்னா வரும், வந்து என்ன செய்ய முடியும்னா அப்படின்னா அதனால் வேணாம், அது ஒரு சப்ஜெக்ட், நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். நம்ம என்ன சொல்லித்தரல அதே பார்ப்போம். இந்த சுரர் அசுரரை பார்க்கணும். அதே போல் ஆண் பெண் அப்படின்றத பார்க்கணும். ஆண் பெண்ணில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆகாசத்தில் பிருத்திவியும் பிருத்திவியில் ஆகாசமும். எல்லாருக்கும் ஒரு தன்மை இருக்குது. சன்மார்க்கத்தில் வந்து பார்த்ததில் ஒரு தன்மை இருக்குது. என்னென்னா, ஆணியில் அறிவும் பெண்ணியில் மனமும் அப்படின்ற ஒரு விஷயம்.
அப்போது பெண்கள்லாம் பற்றுக்கு உரித்தானவங்க, ஆண் தான் அறிவானவங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைக்கிறவங்களுக்கு வள்ளல் பெருமான் அடிக்கிற ஒரு அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருவம் குறிப்பது அவசியம் அல்ல, மேலும் ஆகாசத்தில் பிருத்திவி தோன்றுவது போல ஸ்திரீபாகமாகிய பிருத்திவியில் ஆகாசமும் தோன்றும். ஆதலால் அனுபவத்தில் தெரியும்ன்றது தான் வந்து இது இப்படி ஆச்சுன்னா அனுபவத்திலலாம் தெரியுமா? அதாவது இப்போ வள்ளல் பெருமான் ஒன்றை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னொன்று தோணுதை நான் அதையும் சொல்லிடுறேன், அது இதுக்குள்ளேயே இருக்குது. ஆகாசத்தில் பிருத்திவி தோன்றுவது போல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆணிடத்திலேயும் பெண்ணாகிய மனம் தோன்றும், பெண்ணிடத்திலேயும் ஆணாகிய அறிவும் தோன்றும். அதுபோல பிருத்திவியில் ஆகாசம் தோன்றாது அப்படின்னா நம்ம இடத்துல அருள் காரியவே படாது. நம்மளாம் பிருத்திவி தான். அதாவது பிருத்திவிங்கிறது மாயை தான். மாயைங்கிறது தேகத்தில், அருள் காரியப்படுங்கிறதுக்கு இது சாட்சி. அது எப்படி ஆணில் மட்டும்தான் விசேஷமாக இது ஆகும், பெண்ணில் அந்த புரிதலே முதல்ல ஒரு தவறான புரிதல். அதனால தான் என்னவோ இன்றைக்கி சன்மார்க்கத்தில் பெண்கள் தான் மிகச்சிறந்த புரிதலாக இருக்கிறாங்கங்கிறத நான் பார்க்குறேன். இது இந்த சபையில் நானாக வந்து பதிவிடுறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை எனக்கு. இப்போ அடுத்ததாக வள்ளல் பெருமானோட வாழ்க்கை வரலாறை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பர உபகாரம் சத்விசாரம், இந்த பிருத்திவி ஆகாசம் அப்படின்றது, அதாவது நாதம் விந்து, இப்படி இரண்டாக பார்க்கணும். அந்த நாதத்தோட விந்து சேர்க்குற வேலை தான் இந்த விஷயம். ஆனால் வள்ளல் பெருமான் என்னைக்கு போகிற போக்க பார்த்தா அந்த விந்து கூட தான் நாதத்தை எடுத்துகிட்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை சொன்னேன், ஆண் பெண்ணுன்னு. மனதை சிற்சபை அதை தான் ஆக்க சொல்கிறாரு போல், அங்கே தான் கடவுள் வருவார் போலன்றாரு. மனம் என்ன, யாருடைய பாகம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறேன்னா, பெண்ணாக இருக்கும் இந்த ஆன்மாக்கள், ஆணாக இருக்கும் அந்த கடவுள், அந்த உச்சக்கட்ட அந்த ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, அதாவது பாவனை செய்வாங்க இல்லையா, அந்த பாவனைக்கு உச்சமாக வள்ளல் பெருமான் வந்து இந்த பர உபகாரம் சத்விசாரம் என்பதை கொடுத்து மனதை சிற்சபை எனும் அறிவாக்கிருதி ஆக்கி, இப்போ நான் பேசினதெல்லாம் உள்ளடக்கினது தான் இந்த விஷயங்கள். இந்த மனதில் மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது அப்படின்றது நிறையா வகைகளில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மனித தேகத்தில் காரியப்படுறது இன்னும் எப்படின்னு நம்ம புரியாமல் பல வகை ஆச்சாரங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சன்மார்க்கத்தில் அதை கொஞ்சம் தயவு கூர்ந்து சத்திய ஞானச்சாரம் என்பது என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தான் இவ்வளோ காலமாக சொல்லிட்டு வரோம். இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, வள்ளல் பெருமான் இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம். அந்த வள்ளல் பெருமான் இப்படி தான் நம்ம செய்யணும்னு சொன்னது தான் நமக்கு சத்திய ஞானச்சாரம். இப்போது வள்ளல் பெருமானோட பிறப்பை நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும். இவரோட பிறப்பு, அது என்ன பிறப்பு, அது என்ன டிசைன் அது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, சிருஷ்டிகளும் பக்ஷபேதங்களும் அப்படின்றத நம்ம ஒரு தலைப்பு இருக்குது சங்க விவகார திருநெறி குறிப்புகளில் 65. அந்த 65ல் சிருஷ்டிகளும் பக்ஷபேதங்களும், சிருஷ்டிகள் பக்ஷபேதத்தால் அனந்த வகை, பக்ஷமாவன அணுபக்ஷம், பரமாணுபக்ஷம், சம்புபக்ஷம், விபுபக்ஷம், பிரகிருதிபக்ஷமாக 5. இவற்றில் சம்பு விபு இவ்விரண்டும் அவக்கோம் இல்லை, மற்ற 3ம் பக்குவ அவக்கோம் உள. அப்போ வள்ளல் பெருமான் வந்து சம்பு விபு பட்சத்தில் தான் வந்து பிறந்திருக்கிறார். நம்ம பிறப்பெல்லாம் விட்டுருவோம். முதல்ல சம்பு விபு பட்சம் என்பது வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல். பிரகிருதி பட்சத்தில் சங்கல்பித்த 3.25 நாழிகைக்குள் பிண்டம் கீழ் தோன்றுதல். அப்போ அது கிடையாது, வள்ளல் பெருமான் இந்த மாதிரி வரல. அப்போது சம்பு பட்சம்தான் அப்படின்றது தான் வந்து இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சம்பு பட்சன்றது மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல். இந்த சம்பு பட்சம்னா என்ன? இந்த சம்புபக்ஷம் புரியறதுக்கு மேலே உள்ள 3 பட்சங்கள் நமக்கு புரியாது. அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். அதெல்லாம் படித்து பார்த்து புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளல் பெருமானோட பிறப்பு இதுதான் அப்படின்றது புரிஞ்சிடும். இதையும் டீப்பாக நான் எவ்வேழு பிறவியில் ஆரம்பித்தேன், அந்த எவ்வேழு பிறவியிலே நான் வந்து முடிச்சிடுறேன். நீங்கள் இப்போது சத்திய விண்ணப்பம் வந்து சங்க சத்திய விண்ணப்பம் படிச்சிருப்போம். அந்த சங்க சத்திய விண்ணப்பத்தில் அஞ்ஞான இருளில் தோன்றி இந்த தாவர யோனி வர்க்கத்துக்கு வந்தோம். பின்பு 2வது யோனி வர்க்கமான ஊர்வன வந்தோம். 3வது யோனி வர்க்கமான ஈ வண்டு அது மாதிரி பறவைகளாக வந்தோம். 4வது யோனி வர்க்கமான அணில் குரங்கு என்ற அவ்விலங்கு யோனி வர்க்கத்துக்கு வந்தோம். அதேபோல் 5வது யோனி வர்க்கமான பாவாணர் பூதர் என்னும் சொல்லப்படுகின்ற அந்த யோனி, அதாவது தேவ யோனி வர்க்கங்களுக்கு வந்தோம். அதுக்கு பின்பாக காட்டகத்தால் கரலு செய்வார், கொலை செய்வார் முதலிய நரக யோனி வர்க்கத்துக்கு வந்தோம். அதுக்கு பிறகா மனித தேகம் என்பது 7வதாக கிடச்சிது. இதுதான் வள்ளல் பெருமான் எவ்வேழு பிறவியில் சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் வந்து எனக்கு முதல்ல நான் ஆரம்பித்த இடத்துல முடிச்சிடுறேன். நான் வந்து முதல்ல பேருபதேசத்தை படிச்சுட்டு பின்பு நான் படித்த விண்ணப்பம் இதுதான். இந்த 7 பிறவிகளை படிக்கும்போது தான் எனக்கு ஆண்மனைய ஒருமைப்பாடு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் மனித தேகத்தில் எவ்வளோ பெரிய இது விஷயமோ மனித தேகம்ங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. வள்ளல் பெருமான் நமக்கு அளித்த மிகப்பெரிய வரம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவர் கொடுத்த அந்த சமரச வேதமாகிய முழு திருவருட்பாவை முழுவதும் படித்து உணர்ந்தால் மட்டுமே அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தொகுக்க முடியும், தொகுத்து பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம புரிஞ்சு ஆண்மனையை ஒருமைப்பாடும் ஜீவகாருண்யமும் ததும்ப நம்ம வாழ்க்கையை வந்து நிரப்பிக்கொள்ள முடியும்.
ஆன்ம லாபத்தால் நாம் அந்த சிவானுபத்தை, ஆன்ம லாபமாகிய அந்த சிவானுபத்தை நாம் பெற முடியும் என்று சொல்லி இன்றைக்கு முடித்துக்கொள்வோம். நன்றி.